விருதுநகர் ராஜபாளையம் அருகே தேவதானம் நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி கோவிலில் இரவு காவலாளிகள் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர். செய்தியாளர் அந்தோணிராஜ் இணைப்பில் இருக்கிறார். அந்தோணிராஜ், வணக்கம். ராஜபாளையத்தில் கோவில் காவலாளிகள் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். விவரம் என்ன, சொல்லுங்க. மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானம் நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி கோவில், அதாவது இந்து அறநிலையத்துறை பாதிக்கப்பட்டது. இங்கு கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருஷத்துக்கு மேல இருக்கு. இந்த கோயில்ல நேற்று இரவு காவலில் இருந்திருக்காங்க. அதாவது கோயில் திருச்சி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதுக்கடுத்து இப்பதான் நடந்திருக்கு. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னாக்கும், கோயில் உண்டில் திருட்டு உடஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. காவல்துறை நம்ம உள்ள விடல. கோயிலுக்கு உண்டில் மட்டும் திருட்டு உடஞ்சிருக்காங்க, வேற நகை எதுவும் காணாம போகல. ஈவோ வந்ததுக்கு தகவல் தெரியும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. விருதுநகர் ராஜபாளையம் அருகே தேவதானம் நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி கோவிலில் இரவு காவலாளிகள் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். கோவிலில் உள்ள உண்டியல் சேதமாகியுள்ள நிலையில் உண்டியல் திருட்டுக்காக இந்த கொலை நடந்ததா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகின்றது. விருதுநகர் ராஜபாளையம் அருகே தேவதானம் நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி கோவிலில் இரவு காவலாளிகள் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர். கோவிலில் உள்ள உண்டியல் சேதமாகியுள்ள நிலையில் உண்டியல் திருட்டுக்காக இந்த கொலை நடந்ததா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகின்றது. கோவில் வளாகத்திலேயே இந்த கொலை அரங்கேறியுள்ளது. அந்தோணிராஜ், விவரங்களுக்கு மிக்க நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.